ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தெர்மல் ஓவர்லோட் ரிலே அது உள்ளே எப்படி என்னென்ன ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே என்ன இருக்குது, அது எப்படி ஆப்ரேட் ஆகுது, மெக்கானிக்கல் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த தெர்மல் ஓவர்லோட் ரிலேயில் எப்படி என்னென்ன என்ஓஎன்சி எப்படி ஆகுது, மெக்கானிக்கலாக எப்படி ஆக்ட் ஆகுது, எலக்ட்ரிக்கலாக ஓவர்லோடு எப்படி ஆகி அது மெக்கானிக்கலாக எப்படி அந்த ஃபால்ட்டை ட்ரிப் பண்ணுதுன்ற மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ள என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த 1.5 to 2.5 இந்த செட்டிங்கில் இருக்கிற மேக்ஸிமம் 15 amps தெர்மல் ஓவர்லோட் ரிலேவை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஓவராலாக, என்சி, என்ஓ, ஸ்டார்ட் புஷ் பட்டன், இன்கமிங் சப்ளை, அப்புறம் அது உள்ளே இருக்கிற பீம் மெட்டாலிக் ஸ்ட்ரிங்கு எப்படி அது ஓவர் ஹீட் ஆகி எப்படி அது மெக்கானிக்கலாக ஃபங்க்ஷன் ஆகி அது எப்படி ட்ரிப் பண்ணுதுன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை மேலே டாப்பில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாக்கா இங்கே இருக்கிற இந்த ஸ்க்ரூ, இங்கே இருக்கிற ஸ்க்ரூ, இந்த ஸ்க்ரூ, இந்த மூணுத்தையும் ஓப்பன் பண்ணணும். இப்போ இது ஓப்பன் பண்ண அந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டன். இந்த என்ஓ வந்து என்சி ஆகுது பார்த்தீங்களா, இந்த இடத்த பாருங்கள். இந்த என்ஓ வந்து என்சியாக மாறுறது வந்து ஸ்டார்ட் பட்டன்லாம் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்சி வந்து என்ஓவாக எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். இந்த 3 1 2 3 இந்த 3 பி மெட்டாலிக் ஸ்ட்ரிங் வந்து இது வழியாக தான் வந்து இன்புட் இதில் கொடுத்து அவுட்புட் வந்து கீழே பேக் சைடு வழியாக நம்ம எடுக்கிறோம். இந்த 3க்கும் இன்புட் வந்து இந்த பி மெட்டாலிக் ஸ்ட்ரிங் வழியாக அவுட்புட்டில் போகுது. இது எப்போல்லாம் ஓவர்லோடு ஆகுதோ, ஓவர் கரண்ட்டு எப்போல்லாம் இந்த பி மெட்டாலிக் ஸ்ட்ரிங் வழியாக போகுதோ அப்போல்லாம் என்ன ஆகுதுனாக்கா இந்த ஓவரால் இந்த இந்த பிளேட் வந்து இந்த பக்கமாக இந்த ஓவர்லோடாக ஆகி ஹீட் ஆகி மெக்கானிக்கலாக இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. இப்போது இந்த ஃபங்க்ஷன் இப்படி ஆகிறதுனால, இந்த மெக்கானிக்கலாக ஆகிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ரிலே செட்டிங் இருக்குல்ல, இந்த செட்டிங்கு எங்கே போயிட்டு கொஞ்சம் முன்னாடி போகிறதுக்கு பின்னாடி வர்றது மட்டும்தான் இந்த நம்ம அந்த 1.5 to 2.5 ஆம்ப் செட்டிங்காக இருக்குது. எப்போல்லாம் இந்த பீம் மெட்டாலிக் ஸ்ட்ரிங் வந்து மோட்டர் ஓவர் கரண்ட் எடுத்து ஹீட் ஆகுதோ அப்போல்லாம் வந்து இது வந்து இந்த பக்கமாக புஷ் பண்ணுது. அப்போது இந்த என்சி வந்து என்ஓவாக மாறிடுது. என்சி வந்து என்ஓவாக மாறிடுது. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மெக்கானிக்கல் லாக் வச்சுருக்காங்க. அது எப்போல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்குதோ அப்போல்லாம் வந்து ஓப்பன் ஆகிடுது. அகைன் நீங்கள் வந்து அது பீம் மெட்டாலிக் ஸ்ட்ரிங் கூல் ஆகிட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த திரும்பவும் அந்த என்ஓ இந்த ஓப்பன் ஆச்சுல அந்த ஓவர்லோடால் அது வந்து திரும்பவும் என்சியாக மாறும். நீங்கள் இந்த 1.5 to 2.5 வந்து நம்ம அந்த கரண்ட் செட்டிங் வந்து எதை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு ஸ்டாப்பர் மாதிரி இருக்குது பாருங்க. இது கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆகுது பாருங்க. நான் இப்படி இங்கே செட்டிங் மாற்றுறப்போ லைட்டாக மைல்டான ஒரு சேஞ்சஸ் நடக்குதுல்ல, அது வந்து இந்த ஓவரால் செட்டை எங்கே வந்து கட் ஆஃப் ஆகணுன்றதை அது வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. இந்த பி மெட்டாலிக் ஸ்ட்ரிங் வந்து எப்போல்லாம் இப்படி ஆகுதோ ஹீட் ஆகி அப்போல்லாம் அந்த என்ஓ வந்து என்சியாக மாறி ஓப்பன் ஆகிட்டு இன்புட்லேருந்து அவுட்புட்டுக்கு சப்ளை போகாமல் கட் பண்ணுது.
காண்டக்டரும் இது என்சி ஆனதுனால காண்டக்டரும் சப்ளை போகாமல் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. மோட்டார் வந்து ஓவர்லோட் ஆகி எதுவும் டேமேஜ் ஆகாமல் தெர்மல் ஓவர்லோட் ரிலே வந்து மோட்டரை சேவ் பண்ணுது. தேங்க்யூ.